இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 88:13. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலமே எழும்பி கர்த்தரை தேடி அந்த நாளுக்கான காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தை தெரியப்படுத்தி நீங்க மற்ற வேலைகள் எல்லாம் செய்யும் போது நிச்சயமாய் அந்த டே உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஆர்ஃபனேஜ் நடத்தி பல அனாதை பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து, ஆண்டவருடைய அன்பை அறிவித்து, அந்த அனாதை பிள்ளைகளை பராமரித்து நடத்தி கொண்டிருந்த அவர் எல்லா காரியங்களுக்கும் அவர் கர்த்தரையே நோக்கி பார்ப்பாராம். ஒரு நாள் மார்னிங் பிள்ளைகளுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ஆனா ஒண்ணுமே இல்லையா. எல்லா பிள்ளைகளையும் ரோவா உட்கார வைத்து பிளேட்டும் கிளாஸும் மட்டும் கொடுத்துட்டு எல்லாரும் கை கூப்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃபுட்டு தருவார் அப்படின்னு விசுவாசத்தோடு சொன்னாராம். எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க ஜெபத்தை முடிக்கிறாங்க, டோர் தட்டுகிற சத்தம் கேட்கிறது. ஓபன் பண்ணி பார்த்தா ரொட்டி செய்கிற ஒரு நபர், இரவெல்லாம் என் ஆண்டவர் தூங்க விடல, இந்த ஹாஸ்டலுக்கு போய் நீ இந்த காரியத்தை கொடுக்கணும், நீ ரொட்டி செய்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார், அதனால் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாராம். உடனே இன்னொரு சத்தம் கேட்கிறது, என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இதுல இருக்கிற பால் எல்லாம் நான் வேற எங்கேயாவது கொண்டு போறதுக்குள்ள கெட்டு போயிடும், உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்காரர் வந்து பால் கொடுத்தாராம். எல்லா பிள்ளைகளுக்கும் திருப்தியாக பரிமாறப்பட்டதாம். பிரியமானவர்களே, காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபியுங்கள். காலமே எழும்பி கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம்ப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்கள் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கடன் பாரங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஜெப உதவிக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் போன் நம்பர் இருக்கிறது. நீங்க கால் பண்ணி உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.